அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். எக்ஸ்டாக் யூடியூப் தளத்தினூடாக இன்றைய நாளில் நடந்த மிக முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பு மற்றும் செய்திகளினுடைய பார்வை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காய்ச்சல் அப்படி என்று நினைத்து அலட்சியம் செய்கின்றீர்களா? குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அந்த காய்ச்சலை அலட்சியப்படுத்துவது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற விஷயத்தை மருத்துவர்கள் கூறி எச்சரித்திருக்கின்றனர். இலங்கையில் வேகமாக பரவி வருகின்ற புதிய வகை டெங்கு வைரஸ் சம்பந்தமாகவும் அது ஏற்படுத்தி இருக்கின்ற பெரிய பிரச்சனை சம்பந்தமாக தான் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக நாட்டில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் 81,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 61 பேர் அதில் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அதிலும் இம்மாதம், அதாவது ஜூலை மாதம் 26,000க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் புதிதாக பதிவாகியுள்ளமை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற விஷயத்தை இந்த தரவுகள் காட்டுகின்றது. காரணம், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த டெங்கினுடைய வீரியம் மிகுந்த அளவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. காரணம், நோயாளர்களின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்தை ஊகிக்க முடிகின்றது. இந்த நிலையில் தான் கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையான ரிச்வே வைத்தியசாலை பெற்றோர்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக அதில் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னவென்றால், காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வீட்டில் வைத்து சிகிச்சை அளிக்க முயற்சிக்காமல் தாமதமின்றி உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் ரத்னசேகர கூறியிருக்கின்றார், வீட்டிலேயே சுயமாக சிகிச்சை அளிப்பதால் குழந்தைகளுக்குரிய சிகிச்சை வழங்குவதற்கான மிக முக்கியமான நேரமான கோல்டன் ஹவர் வீணாகக்கூடும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி அவர் எச்சரித்திருக்கிறார். காரணம், நாட்டினுடைய டெங்குனுடைய வீரியம் அவ்வளோ பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது அப்படின்ற விஷயம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகையால் குழந்தைகளுக்கு டெங்கு காய்ச்சல் என்பதை தாண்டி காய்ச்சல் அறிகுறிகள் ஏற்படும் பட்சத்தில் வீட்டிலேயே வைத்து சிகிச்சைகளை மேற்கொள்ள முயற்சிக்காமல் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு, அதாவது உங்கள் வீட்டு பகுதியில் அருகில் இருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கு உடனடியாக கொண்டு சென்று சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 175 இடங்கள் அதி அபாய வலயங்களாக எச்சரிக்கப்படுத்தப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அது டெங்கு காய்ச்சல் இந்த அளவுக்கு தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் உங்கள் பிரதேசங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் எவ்வாறான முறையில் இருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை கருத்து பட்டியலை தெரிவிக்கவும். சுகாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் நாட்டில் தீவிரமடைந்து போகின்ற நிலையில விபத்துகள் மற்றும் குற்றச்செயல்களை அவதானித்தால், நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நேற்றைய தினம் 25ஆம் தேதி இடம்பெற்ற விபத்துகளில் 4 வயது சிறுவன் உட்பட 4 பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கொலன்ன, வெலிகட, தம்புள்ள மற்றும் புளியங்குளம் ஆகிய பகுதிகளிலேயே இந்த விபத்துகள் இடம்பெற்றிருக்கின்றது அப்படின்ற விஷயம் சொல்லப்படுகின்றது. மேலும் அம்பாறை நகரில் விடுதியொன்றில் மறைவில் ரகசியமாக இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்று போலீசாரால் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது அப்படின்ற விஷயம் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் இந்த விஷயங்கள் நடைபெற மிக குறைவு, ஒன்றண்டு இருக்கின்றது என்று தெரியவில்லை. ஆனால் குறிப்பாக மிகுந்த அளவில் இந்த விஷயங்கள் குறைவாகத்தான் இருக்கின்றது. இந்த பாலியல் சம்பந்தமான இந்த விடுதிகள் சம்பந்தமான விடயங்கள் மிகுந்த அளவில் குறைவு. ஆனால் அம்பாறையில் இந்த விஷயம் இன்றைய நாளில் கண்டுபிடிக்கப்பட்டு அது முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் விஷயம் என்னவென்றா, உளவாளி ஒருவரை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் முகாமையாளர் உட்பட பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இப்படியான செய்திகள் ஒரு புறம் இருக்க, சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய அதிகாரிகளே சட்டத்தை மீறினால் பொதுமக்களினுடைய பாதுகாப்பு எங்கே இருக்கின்றது அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடையே இயல்பாகவே எழுகின்றது. தற்பொழுது வெளியாக இருக்கின்ற இந்த செய்தி சாலை பாதுகாப்பு மட்டுமல்லாமல் பொது நம்பிக்கை குறித்தும் கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், அந்த செய்தியினுடைய அந்த தன்மை வீரியம் அப்படி இருந்திருக்கின்றது. இதுல என்ன விஷயம் நடந்திருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் என்றால், ஹோமாகம விசாரணை பிரிவினுடைய பொறுப்பதிகாரியான பிரதான போலீஸ் பரிசோதகர் ஒருவர் நேற்று ஜூலை 25ஆம் தேதி மது போதையில் காரை செலுத்தியதாக கூறப்படுகின்ற சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி குறித்த அதிகாரி காரை ஓட்டிச் சென்ற பொழுது இருவேறு இடங்கள்ல 2 பெண்களை அடித்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றார். இப்படி வாகனத்தை ஓடி வந்து இருவேறு இடங்கள்ல 2 பெண்களை அடித்து விட்டு தப்பிக்கவும் முயன்றிருக்கின்றார். எனினும் சம்பவம் தொடர்பில் அதிரடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்த மீகொட போலீசார் குறித்த அதிகாரியை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தற்பொழுதும் நடைபெற்று வருகின்றது. நண்பர்களே, சாலை விபத்துக்கள் யாருக்கும் எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம். ஆனால் மது போதையில் வாகனம் செலுத்துவது சாரதியினுடைய உயிரை மட்டுமல்லாமல் வீதியில் பயணிக்கின்ற அப்பாவி மக்களினுடைய உயிருக்கு கூட
ஆபத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து உண்மையிலும் கவலை அளிக்கின்றது. அதிலும் சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகளே இப்படியான விஷயத்தை செய்வது உண்மையிலும் ஒரு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளே சட்டத்தை மிதித்து மீறி இவ்வாறான விஷயங்களை செய்யும் பொழுது பொதுமக்களுக்கு ஒரு அரசாங்கத்தின் மீதான என்பதை தாண்டி அந்த பொறுப்பில் இருக்கின்ற அந்த அதிகாரிகள் மீதான அந்த நம்பிக்கை குறைபடுகின்றது. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து பட்டியல பதிவிடவும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு சம்பவம் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்றது. பகலை நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்த ஒருவர் இரவில் கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்களில் ஈடுபடுவதாக வந்த ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி வந்திருக்கும், உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கின்றேன். சில பேருக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு தெரிந்திருக்காது. ஹோமாகம பகுதியில் பிக்மி டிரைவர் ஒருவர் வந்து மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் பொழுது உயிரிழந்த சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருந்தது மர்மமான முறையில். இது சம்பந்தமாக போலீசார் தீவிர விசாரணைகள்ல மேற்கொண்டு வந்திருந்த நிலையில வந்து கடந்த 16ஆம் தேதி வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. இது சிலருக்கு தெரிந்திருக்கக்கூடும், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். என்ன விஷயம் என்று சொல்றேன் கேளுங்க. கடந்த ஜூலை 16ஆம் தேதி கோமாகம பகுதியில் பிக்மி வாடகை மோட்டார் சைக்கிள் சாரதி என்ற கழுத்தை அறுத்து கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இது சம்பந்தமாக யார் கொலை செய்தார், என்ன நடந்தது அப்படின்ற சம்பந்தமான விஷயங்களை வந்து அந்த போலீசார் வந்து மும்முரமாக தொடர்ச்சியான முறையில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில வந்து இந்த சம்பவம் தொடர்பில் பனாங்கொட இராணுவ முகாமின் விளையாட்டு பிரிவுக்கு பொறுப்பான இராணுவ அதிகாரி ஒருவரும் அவரது தந்தையும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி சைக்கிள், தங்கச்சங்கிலி மற்றும் பணப்பையை கொள்ளையடிக்கும் நோக்கிலேயே இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளில் வந்து கண்டுபிடித்திருக்கின்றனர். மேலும் ஆயுதங்களுடன் கடந்து செல்லுகின்ற வேளையில வந்து போலீஸ் சோதனை சாவடிகளை எந்தவித தடையுமின்றி கடந்து செல்வதற்காக குறித்த இராணுவ அதிகாரி தனது இராணுவ அடையாள அட்டையை பயன்படுத்தியுள்ளதாகவும் வந்து தெரிவிக்கப்படுகின்றது. இது ஒரு இராணுவ அதிகாரி அப்படி என்ற ஒருவர் வந்து நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒருவர். அதற்காகத்தான் அந்த இராணுவ அதிகாரியினுடைய அட்டையிலிருந்து சகல விஷயங்களும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இராணுவ அதிகாரி எப்படியான ஒரு விஷயத்துக்காக அதை பயன்படுத்தி இருக்கின்றார் பாருங்கள். கொலை செய்வதற்காக, அதற்காக ஆயுதம் கொண்டு போவதற்காக அதை காட்டிவிட்டு போலீசார் பிடித்தான் நான் ஒரு இராணுவ வீரர் அப்படின்ற விஷயத்தை பார்த்து விட்டு விடுவார்கள் என்ற அடிப்படையில் வந்து இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு யோசிக்கக்குள்ளதான் படங்களில் வார விஷயங்கள் உண்மைதானா அப்படி என்று வந்து யோசிக்க வைக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கினுடைய விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான மேலதிக அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் எதுவும் வெளியாகாத நிலையில் விசாரணையின் இறுதி முடிவுகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளே இந்த வழக்கின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? குறிப்பாக ஒரு இராணுவ அதிகாரி, சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய, மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு இராணுவ அதிகாரி இவ்வாறான விஷயங்கள் ஈடுபடுவது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற விஷயத்தை வந்து மக்களாகிய நீங்கள் தெரிவிக்க வேண்டும். தொடர்ந்து பொருளாதார மற்றும் நுகர்வோர் தொடர்பான செய்திகளில் காலி பகுதியில் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு கீரி பொன்னி அரிசியை விற்பனை செய்த வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் ஒன்றினை விதித்திருக்கின்றது. 255 ரூபாய் விற்கப்பட வேண்டிய அரிசியை 270 ரூபாய்க்கு விற்பனை செய்தமையே கூறிய காரணம் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து துறைமுகம் சம்பந்தமான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் வந்து 1025 இறக்குமதி வாகனங்களை இதுவரை இறக்குமதியாளர்கள் விடுவிக்கவில்லை என இலங்கை சுங்க திணைக்களம் வந்து தெரிவித்திருக்கின்றது. அதாவது வெளிநாட்டிலிருந்து நாங்கள் இறக்குமதி செய்கின்ற வாகனங்களில் வந்து டேக்ஸ் பே பண்ணி வாகனங்கள் எடுக்க வேண்டும். அப்படி என்று சில தனியார் நிறுவனங்கள் மற்றும் சில மக்கள் வெளிநாடுகளில் இருந்து வாகனங்களை வந்து இறக்குமதி செய்து, ஆனால் இதுவரை காலங்களில் குறிப்பாக 6 மாத காலங்களாகியும் இன்னும் அந்த டேக்ஸை வந்து பே பண்ணி அந்த வாகனங்கள் இன்னும் விடுவிக்கவில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து சுங்க திணைக்களம் வந்து தெரிவித்திருக்கின்றது. இதில் 625 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலாகியுள்ள நிலையில வரிகளை செலுத்தி 1 மாத காலத்திற்குள் இவற்றை விடுவிக்கவில்லை என்றால் அவற்றை பகிரங்க ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அப்படின்ற விஷயத்தை வந்து சுங்க திணைக்களம் மக்களுக்கு, அதாவது அந்த வாகனங்களை இறக்குமதி செய்து இன்னும் சுங்க திணைக்களத்திலிருந்து விடுவிக்காமல், டேக்ஸை வந்து பே பண்ணாமல், வரிகளை வந்து கட்டாமல் இன்னும் விடுவிக்காமல் அந்த வாகனத்தை எடுக்காமல் இருக்கின்ற மக்களுக்கு எதிராக வந்து இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கான ஒரு அவசர எச்சரிக்கையும் ஒன்றை பார்க்க போனோமானால், ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதிகளில் வந்து கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் மாத்திரம் 258 பாரிய தீ விபத்துகள் சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக வந்து தீயணைப்பு திணைக்களம் அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கின்றது. மின்சார பயன்பாடுகள் மற்றும் தீ பாதுகாப்பு நடைமுறைகள் இல்லாமலேயே இதற்கான பிரதான காரணம் அப்படி என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது.
தொடர்ந்து இந்தியா சம்பந்தமாக ஒரு செய்தியை பார்க்க போனோமானால் மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வுக்கான நீட் குறித்த விவாதங்கள் மீண்டும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. நேற்றைய நாளிலேயும் ஒரு செய்தியில் பார்த்திருந்தோம். இந்த நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் பிரதாப் அவர்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாடு முழுவதும் ஒரே தரநிலையை உருவாக்கும் நோக்கில் நீட் கொண்டு வரப்பட்டாலும் இது பல ஏழை மற்றும் கிராமப்புற மக்களின் மருத்துவ கனவை நசுக்குவதற்கான கல்வியாளர்கள் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக தொடர்ச்சியான பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஒன்றில் விட்டால் ஒன்றில் வேற மாதிரி இருக்கின்றது. தற்பொழுது நீட் தேர்வுகளில் அந்த பேப்பர் தாள், அதாவது இந்த நீட் தேர்வுக்குரிய கேள்வி விடைகள் கசிந்ததாக தான் பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. ஆனால் தற்பொழுது இந்த நீட் தேர்வு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமையும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இந்த நீட் தேர்வால் தனியார் கல்லூரிகளின் நன்கொடை வசூல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றாலும் அதிக கட்டணம் வசூலிக்கும் பயிற்சி மையங்களை சார்ந்திருக்கும் நிலையும் அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதனால் பல லட்சம் ரூபாய் செலவு செய்ய முடியாத மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இதற்கு மாற்றாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளை பின்பற்றி வெறும் தேர்வு மதிப்பெண்ணை மட்டும் நம்பாமல் மாணவர்களின் நெறிமுறை சிந்தனைகளின் கணக்கில் கொண்டு சேர்க்கையை நடத்தலாம் அப்படின்ற விஷயம் இதுக்கான மாற்று தீர்வாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் கல்வியலாளர்கள் தெரிவித்திருக்காங்க. இது இப்படி இருக்க சர்வதேச தொழில்நுட்ப செய்திகளில் கூகுள் நிறுவனம் தமது கூகுள் மேப் செயலியில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான புதிய வசதிகளை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. இம்ப்ரெசிவ் நேவிகேஷன் என்னும் புதிய வழிகாட்டி மற்றும் வாகனத்தின் வேகத்தை நேரடியாக காட்டும் ஸ்பீட் மீட்டர் ஆகிய வசதிகள் ஆண்ட்ராய்ட் மற்றும் iOS பயனர்களுக்கு படிப்படியாக வழங்கப்பட்டு வருகின்றன. இது குறிப்பாக டிஜிட்டல் வேகக்காட்டி இல்லாத வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு இந்த அம்சம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இறுதியாக விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மிகவும் வரலாற்று சாதனை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவின் எலான் மாஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நிலவு மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அழைத்துச் செல்லும் நோக்கில் உருவாக்கிய ஷிப் மெகா ரெக்கார்டை வெற்றிகரமாக சோதனையில் செய்திருக்கிறது. இவை இன்றைய நாளுக்குரிய மிக முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பு. இது மட்டுமில்லாமல் நான் கூறுகின்ற இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதா அப்படின்ற விஷயங்களையும் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் நாளைய தினமும் மிக முக்கியமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். இதில் மிக முக்கியமாக நமது யூடியூப் மற்றும் முகநூல் பக்கங்களை ஃபாலோ செய்யாதவர்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.